குறைந்தபட்ச தண்டனைகள், அநேக தண்டனைகள் உண்டு. ஒரு மனுஷனை அவன் சாட்டை வாரெடுத்து அவன் 60 அடிகள் அடித்து விடுவார்கள். சோதரன் குறைந்தபட்ச தண்டனை. கல்லெறிந்து கொல்லுவார்கள். ஆமென் சோதரம். விலங்குகளை விட்டு சேதப்படுத்தி கொல்லுவார்கள். ஆமென் சோதரம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் சோதரம். இது எல்லாம் நடந்துச்சுன்னா சோதரம் இயேசுவுக்கு அடக்கம் உண்டு. அதற்கு பிற்பாடு அவர் உயிர் தெழுந்து விடுவார். அடக்கம் இல்லாத ஒரே ஒரு மரணம் என்று சொன்னால் அது சிலுவை மரணம். ஹல்லேலூயா. அதனால இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா சோதரம், ஆமென் சோதரம், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரே மனமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. சோதரம், இயேசுவை சிலுவையில் அறைந்தாலும் சரி சோதரம், எங்க கொண்டு வச்சாலும் சரி, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவது உண்மையிலும் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிசாசு உனக்கு விரோதமா என்ன காரியங்களை செய்யலாம், அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 3ஆம் நாளா இருக்கிறார். ஆமென் சோதரம். இந்த 3ஆம் நாளில் உன்னுடைய வாழ்க்கையில உயிர் வராத சில காரியங்களை நான் இன்றைக்கு உயிர் வர வைக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் கரங்களை தட்டி இந்த 3ஆம் நாள் உபவாச கூட்டத்தில் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல நீ வந்தாயோ உன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் உயிர் பெற செய்ய போகிறார்.